Greetings to all. இன்னைக்கு நம்ம term 1 8th ஸ்டாண்டர்டில் exponents and powers பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1.6 தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 45ல் இருக்குது. எவால்வேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/2 அதுக்கு ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்குள்ளே 1 டிவைடட் பை 2 அதனுடைய ஹோல் பவரில் 3ன்னு இருக்குது. இதை நம்ம படிக்கும் போது எப்படி படிப்போம்னா 1/2 த ஹோல் பவர் 3 அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நம்பருக்கும் இந்த 3 வந்து ஒரு எக்ஸ்போனண்ட் ஆர் பவர். இந்த 3 வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய 1க்கும் பவர் தான், 2க்கும் பவர் தான். இதை இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலான்னா 1ஐயும் 2 1 2ன்னு 2 நம்பர் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து கிங்காக கன்சிடர் பண்ணோன்னா இந்த 2 கிங்குமே ஒரு க்ரானை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1க்கும் 1ன்ற கிங்குக்கும் 3 தான் க்ரான், 2ன்ற கிங்குக்கும் 3 தான் க்ரான். இப்போ 2 பேரும் 3ஐ ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம அவங்களுக்கே கொடுத்துருவோம். இந்த ரூலுக்கு பேர் வந்து கோஷன்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ரூல்ஸ்ன்னு நிறைய இருக்குது. 2 நம்பர் கோஷன்ட்டில் இருக்கும் போது அதுக்கு ஒரு பவர் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு லா அப்ளை பண்ணுவோம். அந்த லா ஒன்றுமே கிடையாது, இந்த 3ஐ வந்து 2 நம்பருக்கும் பிரித்து கொடுக்குறது தான். இப்போ இந்த 2 கிங்குமே அவங்களுடைய க்ரான் எடுத்துக்கிறாங்க. 1 கிங்கும் 3ன்ற தன்னோட க்ரான் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி 2ன்ற கிங்கும் தன்னோட க்ரானை 3 எடுத்துக்கிட்டாங்க. இந்த லாவை தான் எப்படி சொல்லுவாங்கன்னா a/b the whole power m is equal to a power m divided by b power m. அதாவது அந்த பவரை கோஷன்ட்டில் இருக்கக்கூடிய 2 நம்பருக்கும் கொடுத்துடுறது, அவங்க பவரை பிரித்து கொடுக்குறது. ஸோ இதுதான் இந்த லா. இப்போ 1 கியூப் எப்போவுமே 1 தான், 2 கியூப் வந்து 8. அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. 1/8 தான் ஆன்சர். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1/2 இருக்குது ப்ராக்கெட்குள்ளே, ஹோல் பவர் -5ன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 வந்து நெகட்டிவில் இருக்குது, பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது. பவர் எப்போவுமே நம்ம நெகட்டிவில் வச்சுருக்கக்கூடாது, அது இம்மீடியட்டாக நம்ம வந்து பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். இப்போ இது பாசிட்டிவாக ஆக்கணும் அப்படின்னா என்ன ஆக்சுவல் நம்பர் இருக்கோ அதனுடைய இன்வர்ஸாக நம்ம எழுதும்போது அந்த பவர் வந்து பாசிட்டிவாக மாறிடும். இப்போ 1/2ன்னு இருக்கு இல்லையா, அதனோட இன்வர்ஸ் என்னது 2/1 அப்படின்னு எழுதும் போது இப்போ பவர் வந்து +5 ஆகிடும். என்ன நம்பருக்கு நெகட்டிவ் பவர் இருக்கோ அந்த நம்பரை இன்வர்ஸாக எழுதும் போது பவர் வந்து பாசிட்டிவாக ஆகிடும். ஓகே, இப்போ லா படி நம்ம வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு அந்த பவரை பிரித்து கொடுத்துடலாம். ஏன்னா 2 பேரும் ஒரே க்ரானை தானே ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பிரித்து கொடுத்துருவோம். இப்போ 2/5ன்னு இருக்குது. 2/5 என்னது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஓகே, இங்கே பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை நம்ம வந்து எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம், எதை பவர்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா -5 அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ட், 32 அப்படிங்கிறது பவர். அதாவது இதனுடைய யூஸ்வலாக நம்ம படிக்கும்போது 1/2 த ஹோல் பவர் 5 அந்த மாதிரி தான் படிப்போம். இருந்தாலும் இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ்ன்னு இங்கே இருக்க வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த -5 தான் எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு வேல்யூ, அந்த -5ன்றது அந்த பவரை, இந்த எக்ஸ்போனண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியோ இல்லை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், அதை தான் பவர் அப்படின்னு சொல்லுவோம். -1/2 the whole 1/2 the whole power -5ன்னு இருக்கு இல்லையா, 1/2 the whole power -5ல -5 அதனுடைய எக்ஸ்போனண்ட்டு, அதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் 32. அப்போ 1/2 -5 the whole power -5யோட பவர் என்னன்னு கேட்டாங்கன்னா 32 அப்படின்னு சொல்லணும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருந்தாலே நம்ம வந்து அதை வந்து இன்வர்ஸாக எழுதுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா -5ன்னு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, அது நம்பரோட சைனு. நம்ம பவரோட சைனை மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்து இன்வர்ஸ் எழுதுகிறோம், நம்பரோட சைன்லாம் எதுவும் மாறாது. ஸோ இப்போ இந்த லா படி பவரை பிரித்து கொடுத்தோன்னா 6க்கும் கியூப் வரும், -5க்கும் கியூப் வரும். 6 கியூப் அப்படிங்கிறது 6 6 are 36, 36 6 are 216. அதே மாதிரி 5ஐ கியூப் பண்ணணும், -5ஐ கியூப் பண்ணணும். ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஆட் பவர் இருந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவாக தான் வரும், நமக்கு தெரியும் இல்லையா, அது நம்ம ரூலில் பார்த்துருக்கோம். ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஈவன் பவர் இருந்ததுன்னா ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும்.
என்ன நம்பர் வேணாலும் வரலாம். 1க்கு பதிலாக நான் ஏன்னு எடுக்கிறேனே. இன் ஜென்ரல் ஒரு நம்பருக்கு ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஈவன் பவர் இருந்ததுன்னா ஆன்சர் பாசிட்டிவாக வரும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஆட் பவர் இருந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவாக வரும். ஸோ இங்கே நமக்கு வந்து ஆட் பவர் தான். 3ங்கிறது ஆட் நம்பர் இல்லையா? ஸோ ஆட் பவர்னால மைனஸில் தான் ஆன்சர் வரும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பார்க்கலாம். -5 × -5 × -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 5s are 25. இப்போ மீதி என்ன இருக்குது? இன்னொரு -5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 25 × 5 125. ஸோ -125. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு வந்து நெகட்டிவ் பவர் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து மாற்றிடுவோம். 2ஓட இன்வர்ஸ் என்னென்னா 1/2. 1/2ன்னு எழுதும்போது இந்த பவர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பவர் வந்து 2க்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 1/2ன்னு எழுதும்போது ஹோல் பவர் 5ன்னு எழுதி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அந்த 2ஓட பவர் -5ன்னு இருக்குது. அது பாசிட்டிவாக எழுதணும்னா அது இன்வர்ஸில் எழுதும்போது அது பாசிட்டிவாக ஆகிடும். அப்போ 1/2 பவர் 5 தான் வரும். அப்புறம் 2 பவர் 7 ப்ராக்கெட் க்ளோஸ்டு டிவைடட் பை இங்கேயும் அதே மாதிரி 2 பவர் -2ன்னு இருக்கிறதுனால 1/2 பவர் 2ன்னு மாறிடும். 1/2ன்னு எழுதும்போது அந்த பவர் வந்து பாசிட்டிவ் 2வாக ஆகிடும். ஓகே, எப்போவுமே நம்ம ப்ராக்கெட் தானே சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்கேயும் அதான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் கிங்கு, அதாவது 2 பேஸ் பாருங்கள் சேமாக இருக்காங்க. கிங்கோட க்ரான் தான் மாறி இருக்கு. இங்கே கிங்கோட க்ரான் வந்து 5, இங்கே கிங்கோட க்ரான் வந்து 7. அப்படி இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா? 5 7 கேன்சல் மீன்ஸ் சேம் டேபிளில் கேன்சல் பண்ணுறதில்ல, மைனஸ் பண்ணுறோம். இப்போது இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு a பவர் m டிவைடட் பை a பவர் n இருக்குன்னா அதை a பவர் m மைனஸ் n எழுதலாம். இது ஒரு லா. ஓகே, இந்த லா படி பார்த்தோன்னா என்ன இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 கிங் ஒரே கிங் தான். அவங்க வந்து எம்முன்னு ஒரு தடவை அவங்களுடைய க்ரான் இருக்குது, இன்னொரு வாட்டி அவங்க க்ரான் வந்து என்னன்னு இருக்குது. இது மாதிரி ஒரே கிங்கு வேறு வேறு க்ரானில் டிவிஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பவர்ஸை நம்ம மைனஸ் பண்ணலாம், அவங்களுடைய க்ரானை லெஸ் பண்ணலாம், m மைனஸ் என்னன்னு லெஸ் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட் படி என்ன ஆகும்னா 2 பவர் 7 மைனஸ் 5ன்னு நம்ம கொண்டு வரலாம். இந்த ஆர்டர் நம்ம மாற்றக்கூடாது. நியூமரேட்டரில் இருக்க பவர் மைனஸ் டினாமினேட்டரில் இருக்க பவர் தான் வரணும். அதே மாதிரி இங்கே டிவிஷன் சைன் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, 7 மைனஸ் 2 வந்து 2 டிவைடட் பை 1/2 பவர் 2. ஒரு டிவிஷனுக்கு அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா 1/2 பவர் 2ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? அந்த டிவிஷனுக்கு அப்புறம் ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அந்த டிவிஷன் சைன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அந்த ஃப்ராக்ஷன் தலைகீழ வரும், இன்வர்ஸாக வரும். இப்போ பாருங்கள், 2 பவர் இது வந்து 2 பவர் 2. 2 பவர் 2 என்னது? 4 இன்ட்டு இந்த 2 பவர் 2 வந்து 4. ஸோ 4 4s are 16. ஓகே, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இதுலேயே 5th சப்டிவிஷனும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது 5th சப்டிவிஷனும். 2 நம்பருக்கு வந்து நெகட்டிவ் பவர் இருக்குது, இன்வர்ஸில் எழுதுவோம். இன்வர்ஸ் எழுதும்போது 1/2 பவர் 1ன்னு வந்துடும் இன்ட்டு 1/3 பவர் 1ன்னு வந்துடும். பாசிட்டிவ் ஆகிடுச்சா பவர், டிவைடட் பை 6 பவர் -2ன்னு இருக்குது. அப்போ இது இன்வர்ஸ் எழுதும்போது 1/6 பவர் +2ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணணும்? ப்ராக்கெட்குள்ளே என்ன சிம்பிளிஃபை ஆகும்? 1/2 இன்ட்டு 1/3 அப்படின்னா 1/6 இல்லையா? நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணால் 1 × 1 1, 2 × 3 6. ஓகே, டிவிஷன் சைன் இருக்குது, அப்புறம் 1/6 பவர் 2ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷன் சைனுக்கு அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா அந்த டிவிஷன் சைன் மல்டிப்ளிகேஷன் ஆகும், அந்த ஃப்ராக்ஷன் அதனுடைய இன்வர்ஸாக வரும். இப்போ பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே 6 பவர் 2 இருக்குது. சேம் கிங், இங்கே கிங் வந்து 6, ஆனால் இந்த கிங் வந்து 1 பவராக வச்சுருக்காங்க, இவங்க வந்து 2 பவராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம்? பவரை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 6 பவர் 1 which is nothing but 6. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் அதே தான், 2 வேறு கிங் வந்து ஒரே க்ரான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கிங்கு வேறு க்ரான் வச்சுருக்காங்க, அதான் வித்தியாசம்.
ஒரே கிங் வந்து சேம் தான், இதுவும் 6 தான், இதுவும் 6 தான், கிங் சேம் கிங்கு. ஆனால் க்ரான் மட்டும் வேறையாக இருக்கும்போது நம்ம டிவிஷனில் இருந்துச்சுன்னா அதை சப்ராக்ஷன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே க்ரான் தான் இருக்குது, ஆனால் வந்து 2 கிங் இருக்காங்க, 2 ஒரு கிங்கு 5 ஒரு கிங்கு. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த க்ரானை அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக கொடுத்துருவோம். 2க்கும் 4 ஒரு க்ரான், 5க்கும் 4 ஒரு க்ரானாக கொடுத்துருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவாக இருக்குது இல்லையா பவர், அப்போ இது ரெசிப்ரோக்கலாக எழுதும் போது 2/5 the whole power 2ன்னு வரும். 2/4 divided by 5/4 into இப்போ பவர் நம்ம கொடுத்துடலாம். இது அதே மாதிரி வேறு கிங் இருக்காங்க, ஒரே க்ரானை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணதை நம்ம அவங்கவுங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2/4 into 2/2 இது நம்ம 2/6ன்னு எழுதலாம். அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் 5/6ன்னு எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கிங் தான், இந்த இடத்துல இந்த கிங் கிட்ட 4 இருக்குது, இந்த இடத்துல இந்த கிங் கிட்ட 2 இருக்குது, ரெண்டும் ஒரே கிங் தான், சேம் கிங் தான். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம பவர் ஆட் பண்ணுவோம். இங்கேயும் அதே கான்செப்ட் தான், சேம் கிங் ஆனால் டிஃப்ரெண்ட் க்ரான் வச்சுருக்காங்கன்னா டிவிஷனில் மைனஸ் பண்ணுவோம் 2 - 1ன்னு. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது கிங் வந்து சேம் க்ரான் வச்சுருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் க்ரான் வச்சுருக்காங்கன்னா ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்போவுமே நம்பரை அதிகப்படுத்தி கொடுக்கும். மல்டிப்ளிகேஷன் என்னது, ரிப்பீட்டட் அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன், அதனால தான் இங்கே பவர்ஸை ஆட் பண்ணுறோம். டிவிஷன் எப்போவுமே நம்மளுக்கு நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் தான் வந்து டிவிஷன். அதனால தான் டிவிஷனில் ஒரே கிங்கு வேறு பவர் வச்சுருக்கும் போது பவர்ஸை மைனஸ் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனில் ஒரே கிங்கு வேறு க்ரான் வச்சுருக்காங்க, வேறு பவர் வச்சுருக்கும் போது அதை ஆட் பண்ணுறோம். அப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள். 2/6 அப்படிங்கிறது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. அதே மாதிரி 5யும் 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது 15,625 வரும். இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து நெகட்டிவாக இருக்குது, ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க. 5/4 the whole power 2 அப்படின்னு எழுதும் போது அது பாசிட்டிவாக வந்துடும். அதே மாதிரி இதையும் 5/4ன்னு எழுதும் போது பவர் வந்து பாசிட்டிவாக வந்துடும். ஓகே, இதே மாதிரி தான் வேறு கிங் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே பவர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடலாம். 4க்கும் 2 கொடுத்துடலாம், 5க்கும் 2 கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் 5க்கு 3 கொடுத்துடலாம், 4க்கு 3 கொடுத்துடலாம். ஒரு ஃப்ராக்ஷன் டிவைடட் பை இன்னொரு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது அந்த டிவிஷன் சைன் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இந்த ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக வரும், செகண்டாக இருக்கிற ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்குது, ஒரே கிங்கு வேறு க்ரான் வச்சுருக்காங்க. டிவிஷனில் இருந்தால் என்ன பண்ணுவோம், சப்ராக்ஷன் பண்ணுவோம்ல. ஓகே, அதே மாதிரி 5யும் அதே மாதிரி தான், 2 பேரும் ஒரே கிங் தான். 5ன்ற கிங்கு வேறு க்ரான் வச்சுருக்காங்க டிவிஷனில். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா 2 - 3 ஆர்டர் மாற்றிடக்கூடாது, நியூமரேட்டர் மைனஸ் தான் டினாமினேட்டர் வரணும். ஸோ 4/1 into 5/-1 அப்படின்னு வரும். ஸோ என்ன ஆகும்னா இது 4/5, ஏன்னா 5யோட பவர் மைனஸில் இருக்குல்ல, அப்போ அதை நம்ம டினாமினேட்டர் எழுதும் போது +1ன்னு வந்துடும் பவர், அதனால் 4/5. ஓகே, லாஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2/7 into, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பவர் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து 2/1ன்னு எழுதும் போது பவர் வந்து பாசிட்டிவாக வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் 2/7 into 2/3 divided by 1/3. 1/3 நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. இப்போ பாருங்கள், சேம் கிங் வேறு க்ரான் வச்சுருக்காங்க, ஒரே கிங் தான் ஆனால் 2 வித்தியாசமான க்ரான் வச்சுருக்காங்க. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால எல்லா க்ரானையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 + 3 = 2/10. 2/10 என்னென்னா 1024. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.